இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சென்னை கிண்டி மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்காததால் இளைஞர் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் கிண்டியில் உள்ள உயர் சிறப்பு மருத்துவமனையில் வயிற்றுவலி காரணமாக கடந்த 13ஆம் தேதி இரவு அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மருத்துவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து பரிசோதனை மேற்கொண்டு சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி விக்னேஷ் உயிரிழந்தார். இதனிடையே உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் மருத்துவர்கள் இல்லாததே விக்னேஷ் உயிரிழக்க காரணம் என்றும் அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். வந்து அன்னைக்கு ஃபுல்லாகவும் ஒன்றும் நைட்டு ஃபுல்லாகவும் ஒன்றும் பார்க்கல. அடுத்த நாள் நைட்டு சாயந்தரம் ஒரு 9 மணி வரைக்கும் கூட ஒன்றுமே பார்க்கல. அதாவது அவனுக்கு இப்போ எப்படி உடம்பு எப்படி இருக்கு, பல்ஸ் இருக்கா, இல்லைனா பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது, எதுவுமே பார்க்கல. ஒன்றுமே பார்க்கல. பார்க்காம நைட்டு 10 மணிக்கு திடீர்னு அவனுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சோல்ல, வாயில் அந்த டெம்பரவரியாக அந்த சுவாசிக்கிற அந்த இதை வச்சு எடுத்துன்னு போயிட்டு எமர்ஜென்சின்ட்டு இதில் போட்டாங்க, ஐசியூவில் வச்சுட்டாங்க, எமர்ஜென்சி வார்டில் வச்சுட்டாங்க. எமர்ஜென்சி வார்டில் வச்சு இதுலேருந்து வாயில் வச்சாங்க, மூக்கில் டியூப் வச்சாங்க. அவ்வளோதானே தவிர அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நடக்கல. ஒரு டாக்டர் வந்து பார்க்குறதோ இல்லைனா அவனுடைய ஹெல்த் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு, என்ன நிலைமையில இருக்கிறா, ஐயோ விட்டுல அவனுக்கு எந்த நிலைமையில இருக்கிறா, அப்புறமேட்டுக்கு அவனை எப்படி அவன் ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டாக்டர் கூட வந்து எட்டி பார்க்கல, ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்கல. சார் ஓபிசிடா சார், அவங்க உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்த ஓபிசிடி எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாரு சார், பேப்பரில் எழுதி எவ்வளோ அழகாக ஓபிசிட்டை போட்டு வச்சிருக்காங்க பாருங்க சார், நல்லா பாருங்க சார். கேட்டால் இதை கொடுத்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துச்சான். ஒரு மனசாட்சியில் 30 வயசு பையங்க, அவனுக்கு எப்படிங்க ஸ்டெமினாவோட இல்லாமல் போயிருக்கான், அந்த உடம்பு தாங்குற அளவுக்கு அநியாயமாக போச்சாங்க ஒரு உயிர். பித்த பைக்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட விக்னேஷுக்கு முறையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டதாக கிண்டி கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை விளக்கமளித்துள்ளது. தனியார் மருத்துவமனையில் 2 நாட்களுக்கு மேல் சிகிச்சை பெற்று தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை தொடர முடியாத நிலையிலேயே நோய் தீவிரத்துடன் விக்னேஷ் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்னேஷ் அழைத்து வரப்பட்ட அன்று அனைத்து உள்நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் பணியில் இருந்ததாகவும் குடல் நோய் வார்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் திடீரென்று அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து அவசர பிரிவுக்கு மாற்றப்பட்டு செயற்கை சுவாச கருவிகள் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்று காலை அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாகவும் விக்னேஷுக்கு முறையான சிகிச்சைகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.